இட்லி மாவு நிறைய அரைச்சி வச்சுருக்கீங்களா? அப்படின்னா மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் செய்யுங்க. ஏன்னா 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 8 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ மனமாக ருசியாக இருக்கும். 4 இட்லி மேலே ஒரு குடம் சாம்பார் ஊற்றி அபிஷேகம் பண்ணாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னா பாருங்களேன். ஸோ இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு கமகமான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா, 4-5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 3 சின்ன வெங்காயமும் 2 பத்த தேங்காவை துருவி சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு as usual தாளிப்பு கொடுத்துருங்க. இதுல 15 சின்ன வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் இந்த மாதிரி இலையா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. கூட உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேக வச்ச 150 கிராம் பருப்பையும் சேர்த்து தாராளமா தண்ணி ஊத்திக்கோங்க. காரத்துக்கு நான் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இப்ப லிட்டை ஓபன் பண்ணி அரைச்ச மசாலா கூட 1 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா சலசலன்னு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து 1 நிமிஷம் கொதிச்சதும் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சும்மா கமன்னு இருக்கும் இந்த அரைச்சி விட்ட சாம்பார். வீடே மணக்குங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வச்சிங்கன்னா நாளைக்கு சண்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?